ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் இப்போது பாரம்பரியமான முறையில் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறத காட்டப்புறோம். அதுக்காக இப்போ தேங்காய் எடுத்து திருவப்புறோம். தேங்காய் திருவி கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். இப்போது நாங்கள் தேங்காயை தண்ணி கொஞ்சம் விட்டு அதை அடுப்பில் வச்சிருக்கிறோம். நாங்கள் இப்போ பாலை புழிஞ்சி வேறு அடுக்கப்புறம் தேங்காயிலிருந்து பிரித்து இதுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் விட்டு தான் அவிச்சிருந்தோம். நாங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றாமல் முதல் அதில் இருக்கிற பாலை புழிஞ்செடுக்கப்புறம் இதுக்கு அடுத்த தரம் அந்த பூவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு புழிஞ்சாத்தான் இந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெய் கலண்டு வரும். பச்சை தண்ணி ஊற்றினோம்னு சொன்னால் பெருசாக எண்ணெய் வராது. அதுக்காகத்தான் சுடு தண்ணி கொஞ்சம் போட்டு புழிஞ்சா எண்ணெய் இருக்கிற எண்ணெயெல்லாம் கலண்டு வந்துடும். சரி, இப்போ பால் ஒரு 4 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு 4 தடவை புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாலை ஒரு 2-3 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற எண்ணெய் எடுத்துக்கிட்டு சொன்னால் இதில் இருக்கிற எண்ணெய் முழுக்க மேலே ஆடமாகி கொஞ்சம் கட்டியாக மேலே அப்படியே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதை எடுத்து அதை ஈஸியாக எடுத்து எண்ணெய் உருக்கலாம். கீழே தண்ணி மட்டும் கீழே போகும், மேலே எண்ணெய் மேலுக்கு நிற்கும். இதை இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற பால் எடுப்போம். கொஞ்சம் திரஞ்சிருக்குது பார்ப்போம். ஒரு நாளைக்கு வச்சுருந்தால் கடுமையாக கட்டியாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி அவசரமாக ஊருக்கப்புறம் அந்த காலத்தில் சூடாக்கின பாலில் கண் சிரட்டையை பயன்படுத்தி கட்டியான பால் வேறையாயும் தண்ணி பால் வேறையாயும் பிரித்து எடுத்தாங்க. நாங்கள் இப்போது ஃப்ரிட்ஜை பயன்படுத்தி கொஞ்சம் ஈஸியான முறையில் கட்டிப்பாலை பிரித்து எடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ கொமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணிப்பால் வேறையா கெட்டிப்பால் வேறையா எப்படி நீங்கள் பிரித்து எடுப்பீங்க உங்களோட ஊரில்ன்னு சொல்லி சொல்லுங்கள். கீழே தண்ணிப்பால் இருக்குது, அது வடிவாக தெரியும் பாருங்க, காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு போகக்கூட பாருங்க, உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவும் கட்டிப்பால் தான். தேங்காய்ப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க தண்ணி மாதிரியாக தெரியுது எப்படின்ட்டு. மேலே இருந்த எண்ணெய் தண்ணியான பால் முழுக்க எடுத்துட்டேன். ஒரு சொட்டு சொட்டு இருக்குது. தண்ணி மட்டும் நிறையா வந்துருக்குது. சரி, முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுப்பில் வச்சு உருக்கி எடுப்போம். இதை நாங்கள் அடுப்பில் வைப்போம். இதை நாங்கள் இப்போ கெட்டிப்பாலை பிரித்து அடுப்பில் வச்சிருக்கிறோம். எண்ணெய் உருப்புறத்துக்காக இந்த வச்சிருக்கோம்.
இந்த பால் பொங்கி வந்து கொண்டிருக்குது. அதை அகப்பைய வச்சு இடவிடாமலுக்கு கிளறி கொண்டிருக்கணும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வேறையா பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் அந்த கீழே இருக்கிற கடுகு இன்னும் கொஞ்சம் கலராகி வரக்குள்ள இன்னும் கலராகி வந்துட்டு இனி நம்ம இறக்குவோம். இந்த எண்ணெய் நிறையா வந்துட்டு பார்த்தீங்களா. இது தெம்பிலி தேங்காய்ன்றபடியாக கொஞ்சம் எண்ணெயோட கலர் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நாங்கள் மூலிகைகள் கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் எப்படி கலக்கி வைக்கிறதுக்கு, நீளமாக முடி வளர்கிறதுக்கும், பொடுகு பேன் தொல்லைகள் நீங்கிறதுக்குமாக ஒரு எண்ணெய் ஒன்று தயார் செய்து காட்டுவோம். அடுத்த வீடியோவை எதிர்பாருங்கள். ஓகே, இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இந்த பார்த்தீங்களா. ஓகே, பாய்.